ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். நான் உன்னை நம்புறேன். எனக்கு அந்த பிளட் ஸ்டோன் தேவையில்லை. எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் வேணும். அவ எனக்கு திரும்ப கிடைச்சிட்டானா நீ என்ன பண்ண கேட்டாலும் நான் தரேன். எனக்கு பேராசு கிடையாது. இதே வேற ஆளா இருந்தா இந்நேரம் என்கிட்ட பேரம் பேசிருப்பான். உன்ன மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. யூ கிரேட். எனக்கு குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது எப்பவுமே பிடிக்காது. லோரியை எப்படி பிடிக்கிறது? அவனை பிடிச்சிடலாம். எதை வச்சு அவளை உறுதியா சொல்றேன்? என் பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. Got it? ஒருவேளை உன்னால முடியலன்னா வேற வழியே இல்ல, போலீஸ் கிட்ட போக வேண்டியதுதான். நீங்க மட்டும் போனீங்கன்னா அந்த பிளட் ஸ்டோன் திருட்டுல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத கேள்விங்க கேட்டு உங்களையும் உள்ள வச்சிடுவானுங்க. எனக்கு கவலை இல்லை, நான் வெளியே வந்துடுவேன். ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் வேகமா போய். தேவையே இல்லை, இடம் வந்தாச்சு. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இங்க ஒரு விளக்கார வந்தனா? ஆமாங்க. பேர் என்ன? லாரி. லாரி? லாரி. எங்க போனா? ஹோட்டலுக்கு போயிருக்காரு. என்ன குட்டிபுடியோட போயிருக்காரு? ஆமாங்க. குட்டியாரு? என் பேத்திங்க. சாந்தி? ஆமாங்க. ஆடுங்க. சரிங்க. நான் யாருங்கிறது நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ஒரு காரியத்தையும் என்னால செய்ய முடியும். ரமேஷை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரமேஷா? இந்த நாட்டுல எத்தனையோ பேர் ரமேஷ் இருக்காங்க. நான் சொல்றது இன்ஸ்பெக்டர் ரமேஷ். அவனும் அந்த மாணிக்க கல்லுக்காக அலைஞ்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னையும் வலை விரிச்சு தேடுறான். ஏன் சட்டத்தை நீ மதிக்கிறது இல்லையா? சட்டம் தான் என்னைக்கும் என்னை மதிக்கிறது இல்ல. சரி, உன் கதையை விட்டுட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். லோரி கிட்ட தான் பிளட் ஸ்டோன் இருக்கு. அதுல எனக்கு சம்பந்தம் இருக்குன்னு தான் ஸ்டாஃப் நீ கடத்திருக்காங்க. ஏன்னா என் ரூமுக்கு வந்த அதே ஆளுங்க தான் கோவில்ல வச்சு என்ன அட்டாக் பண்ணாங்க. இங்கேயும் வந்துட்டா? Come on.